அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கிய 7 பேரில் 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களில் 2 பேர் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கிய 7 பேரில் மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. வீட்டின் மீது மண் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 7 பேர் சிக்கியுள்ளனர். 7 பேரில் 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இது குறித்தான விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணல. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தை மீட்பு பணி எட்டியிருப்பதாக ஏற்கனவே அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் 7 பேர் வீட்டின் மீது மண் பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் 7 பேர் சிக்கியிருந்தார்கள். அதில் 2 உடல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இடிபாடுகளில் சிக்கி எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 உடல்களில் ஒருவன் உடலை இடிபாடிலிருந்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அதிகாரிகள் மீட்ட காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. இது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருவண்ணாமலையில் மண் சரிவு காரணமாக அந்த திருவண்ணாமலை தீபமலையில் இதுபோ 3 இடங்களில் அடுத்தடுத்து மண் சரிவு என்பது நடந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலையினுடைய வஉசி நகர் 9வது தெருவில் 2 வீடுகளின் மீது மண் மற்றும் பெரிய அளவிலான பாறை ஒன்று சரிந்து விழுந்து 7 பேர் உள்ளே சிக்கிக் கொண்டார்கள் என்ற தகவல் இருக்கிறது. கடந்த 20 மணி நேரமாக அவர்களை மீட்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்கள், அதாவது தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு துறை சேர்ந்த அதிகாரிகள் என தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் திருவண்ணாமலை தீபமலையினுடைய அடிவாரத்தில் ஏற்பட்ட இந்த மண் சரிவில் 5 பேரில் 2 உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் இந்த மண் சரிவில் சிக்கி இருந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் அங்கிருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் பேசினோம். அவர்கள் கொடுத்த தகவல் என்னவென்றால், திருவண்ணாமலையில் தீபமலையில் மண் சரிவு காரணமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த இறுதிக்கட்ட பணிகளிலே 2 பேர் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வலுவான பெரிய பாறை இருப்பதால் அதை உடைத்து எடுத்தால்தான் அங்கே எந்த மாதிரியான சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் உறுதியாக தெரியும் என்ற தகவலும் தீயணைப்புத்துறை அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வஉசி நகர் 9வது தெருவில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் 2 வீடுகளில் இருந்த 7 பேர் சிக்கியிருப்பதாக முதல்கட்ட தகவல் தீயணைப்புத்துறையால் தெரிவிக்கப்பட்டது. அதே போல வஉசி நகரில் 11வது தெருவில் சிறிய அளவு ஒரு மண் சரிவும் ஏற்பட்டதாகவும் அதற்கான காட்சிகளும் வெளியாகியிருந்தன. அதே போல தீபமலையினுடைய சுமார் 2000 அடி உயரத்தில் ஒரு மண் சரிவு ஏற்பட்டதாகவும், ஆனால் அதில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்மழை காரணமாகத்தான் இதுபோன்ற மண் சரிவுகள் நடந்திருப்பதாகவும் தீயணைப்புத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராஜ்குமார், மீனா, கௌதம், இனியா, மகா, வினோதினி, ரம்யா ஆகியோர் சிக்கியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் காணாமல் போயிருப்பதாக அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தினர் தகவல் கொடுத்திருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மண் சரிவிலிருந்து மீட்கப்பட்ட 2 உடல்களில் ஒருவர் ஒரு சிறுவனது சடலமும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் இந்த சம்பவத்தால் கடும் அதிர்ச்சியில் ஆளாயிருக்கிறார்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மண் சரிவு என்பது அந்த பகுதியில் நடந்ததாக பதிவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் சிக்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில்தான் தற்பொழுது இதுபோன்ற ஒரு தேடும் பணியில் ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் துரதிர்ஷ்டவசமாக உள்ளே சிக்கியிருந்தவர்களில் 2 சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஜேசிபி இயந்திரம் தோண்டி கொண்டிருந்த போது அதில் சிறுவனின் உடல் சிக்கியதால் அந்த பகுதியில் முழுவதும் ஒரு சோகமாக காட்சியளிக்கிறது. ஏனென்றால்
20 மணி நேரமாக அவர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள், இடிபாடுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எது போன்ற உடல் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவர்கள் இது போன்ற மண் சரிவு, பாறை சரிவு காரணமாக அவர்களுக்கு எது மாதிரியான உடலில் காயங்கள் ஏற்பட்டதா, ரத்தப்போக்கு ஏற்பட்டதா என்ற விவரம் எல்லாம் யாருக்கும் தெரியவில்லை. எனவே அவர்கள் உயிரோடு தான் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அக்குடும்பத்தினர் காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி பேரதிர்ச்சியாக இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் ஆகியோர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். ராஜ்குமார், மீனா, கௌதம், இனியா, மகா, வினோதினி, ரம்யா உள்ளிட்ட 12 பேர் சிக்கியிருப்பதாகவும் தீயணைப்புத்துறை தரப்பில் ஏற்கனவே கூறப்பட்டது. ஆனால் தற்போது வரைக்கும் 2 நபர்களுடைய, அதாவது ஒரு குழந்தை உட்பட 2 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. திருவண்ணாமலை தீபமலையின் அடிவாரத்தில் நடந்த இந்த விபத்து குறித்து தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜேசிபி எந்திரத்தை கொண்டு அந்த மலைப்பாதையில் ஏற்பட்ட சரிவுகளை அகற்றும் பொழுது ஒரு சிறுவனுடைய உடல் அந்த ஜேசிபி எந்திரத்தில் சிக்கி அது வெளியே வந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. அதை பார்ப்பதற்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. அந்த மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் மீட்பு பணிக்கு கடும் சவாலாக இருந்ததாகவும் மீட்பு குழுவினர் தெரிவிக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு வாகனங்கள் செல்வதோ அல்லது அங்கிருக்கக்கூடிய மண் மற்றும் பாறைகளை அகற்றுவதோ ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அங்கு கடுமையான சவாலாக இருந்ததாகவும் மீட்பு பணியினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மீட்பு பணியின் போது அவ்வப்போது மழையும் குறுக்கிட்டதால் இன்னும் கடுமையான சவாலாக மாறியதாக மீட்பு பணி குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரியிடம் பேசிய பொழுது உள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற விவரங்களாம் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மண் சரிவு நடந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று அந்த 7 வீடுகளுக்கு மேலே விழுந்திருக்கிறது. அந்த பாறையை அகற்றுவதற்கு சாத்தியமில்லை, அதை உடைக்க வேண்டும், அதை உடைப்பதற்கான பணிகள் எல்லாம் நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற அதிக தகவலை கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஜேசிபி எந்திரத்தின் கூரான பகுதியில் ஒரு சிறுவனின் உடல் சிக்கியிருப்பதாக தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறுவனின் பெயர் கௌதம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஜேசிபி எந்திரத்தால் தோண்டும் பொழுது அவரது உடல் அந்த ஜேசிபியினுடைய கை பகுதியில் சிக்கி அதிலிருந்து எந்திரத்திலிருந்து அந்த உடல் என்பது வெளியே வந்ததாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் இடிபாடுகளை அகற்றும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடுமையான சவாலான ஒரு பணியாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மண் சரிவு வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட 2 உடல்களில் ஒருவர் சிறுவன். ராஜ்குமார், மீனா, கௌதம், இனியா, மகா, வினோதினி, ரம்யா ஆகியோர் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்று அப்பகுதியினர் தெரிவித்திருக்கிறார்கள்.